நவம்பர் 1ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு அதாவது நூற்றாண்டு என்பது 100 ஆண்டுகள், ஓராண்டு இல்லை, 2 இல்லை, 100 ஆண்டுகள் கடவுள் நம்ம நிறுவனத்தை, இந்த நிறுவனத்தின் வழியாக பல்வேறு குடும்பங்களை, பல்வேறு மாணவ குழந்தைகளை வாழ செய்திருக்கிறார். அப்போ பலருக்கும் பல இதுகள் வரும், பல இடங்கள் வரும். அதனால கொஞ்சம் விட்டு விடணும். சரியா? இப்போ நம்ம 2 மணிக்கு வருவோம், எல்லாரும் வந்தாங்கன்னா தொடங்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் என்ன பண்ண இருந்து தொடங்கலாம். கொஞ்சம் விட்டு விடணும். 2 மணிக்கு கண்டிப்பா நம்ம அதுக்கு நூற்றாண்டு சொல்லக்கூடிய நம்ம ஒரு பாக்கியம். 2500 ஆளாவது வரண்டே அல்ல 2500 எல்லாரும் வாங்க அப்படிங்கிறத நாங்கள் எழுதி எல்லா நம்ம ஊர்ல உள்ள அமைப்புகளுக்கும் கொடுக்குறோம், அதே போல பக்கத்து ஊர்களுக்கும் கொடுக்குறோம். ஆனா எல்லாரும் வந்தாதான் இது பணம் மட்டுமே பெருசா நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாருடைய பங்களிப்பு தான் முதல்ல முக்கியம். பங்களிப்புனா என்னோட ஈடுபாடோட சேர்ந்து நம்ம அந்த ஒரு நன்றியை வெளிப்படுத்துறத நமக்கு முதல்ல முக்கியம். நம்ம 100 ஆண்டு கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி நம்மளுடைய இந்த விழாவை நம்ம சுற்றி பார்க்குறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இந்த ஒரு கான்வென்ட் கூட இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, இவ்வளோதான் வந்திருக்காங்க அப்படின்னு நெகட்டிவான எண்ணத்துக்கு நம்ம கொண்டே போகக்கூடாது. புரியுதுங்களா? நம்மளால முடிஞ்சவங்க என்ன தர முடிஞ்சா தரலாம், இல்லாட்டி தர முடியல, அதெல்லாம் நம்மளுடைய மனசு மட்டும்தான். புரியுதுங்களா? அதனால நான் பணம் மட்டுமே உங்களை குறிக்கோளை வச்சு நான் கூப்பிடவே இல்லை. இல்லாட்டி முதல்ல நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்னு அந்த எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. புரியுங்களா? நம்ம எல்லாரும் வரணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சு அந்த விழாவை சிறப்பாக்கணும். இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க கோடி நன்றி. நீங்கள் எல்லாரும் வரணும். புனித அலோசியஸ் தொடக்கப்பள்ளி மாடத்தட்டு விலையில் இன்று 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு
இக்கல்வியாண்டின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முன்னாள் மாணவர்களுக்கான சிறப்பு கூட்டமானது புனித அலோசியஸ் பள்ளியிலே நடைபெற்றது. இதனுடைய தொடர்ச்சியாக நவம்பர் 1ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு முன்னாள் மாணவர் சங்க சிறப்பு கூட்டம் நடைபெறும். அனைவரும் இதில் பங்கேற்கவும். நன்றி. பொடிச்சங்காயும் நெல்லிக்காயும் புளியம் பழமும் ஞாபகம் வருதே. ஆசிரியர் திட்டும் அவர்களினுள்ளும் வலியை தருவது ஞாபகம் வருதே. பொடி பொடி வாங்கிய சத்துணவு சோறும் ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம்